ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கோவாவோட vlog 2. ஸோ இன்னைக்கு இந்த கோவாவோட டே 1ல நாங்கள் கோவாவுக்கு வந்துட்டோம். அண்ட் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் டாபோலிம் ஏர்போர்ட் ரீச் ஆகி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஸ்டே ஆன கர்மா ரெசார்ட்ஸ் பெனாலியம்க்கு போயிட்டோம். ரெசார்ட்க்கு வந்த உடனே செக்இன் பண்ணிட்டு ரூம் பார்க்க போனா வாவ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தது. பெட்ரூம்க்கு 2 பால்கனிஸ், கிச்சன், மினி பார், ஃபுல்லாக ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டோம். அப்புறம் கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்கூட்டி ரெண்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 500 rupees சார்ஜில். பட் நாங்கள் ஹோல் ட்ரிப்புக்கே அந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டோம். அண்ட் ஹானஸ்ட்லி கோவாவை ஸ்கூட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபீலே வேற லெவல். ஃபர்ஸ்ட் நியர்பை இருந்த பீச், பெனாலியம் பீச்சுக்கு போயிட்டோம். பீச் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாஃப்டாக அடிக்கிற வேவ்ஸ், கூலான சீ ப்ரீஸ் அண்ட் கம்பேரிட்டிவ்லி லெஸ் க்ரௌடட் அட்மாஸ்ஃபியர். ஜஸ்ட் செட் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு வேவ்ஸை பார்த்துட்டே இருக்கணும் போல ஒரே வைப்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கோவா ட்ரிப் அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆன ஃபீலிங் அங்கே தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த கோல்வா பீச்சுக்கு போனோம். பெனாலியம் விட கோல்வா கொஞ்சம் லைவ்லியாக இருந்துச்சு. வைடான பீச்சு, பியூட்டிஃபுல் சீ வியூ அண்ட் ஃபுல் வெக்கேஷன் வைப்ஸாகவே இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பீச்சில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டு அந்த பெனாலியம் ஏரியா வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டின்னரை நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரெசார்ட்க்கு வந்துட்டோம். ஸோ டயர்டாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் டேவே செம்ம மெமரபுளாக இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் டே இன் கோவா. ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃபே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் நெக்ஸ்ட் கோவா vlog. See you, tata, bye bye.